கண்மணியை வந்து பவி வந்து பாராட்டுறாங்க. அவங்க வந்து ஹெல்பிங் மைண்ட் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி வந்து இந்த மாதிரி மற்றவங்கள மதிக்கவே தெரியல, எல்லாரையும் வந்து கஷ்டப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டுருக்காங்க வெண்ணிலாவை. வெண்ணிலாவோட கேரக்டர் கரெக்டாக பவி வந்து ஜட்ஜ் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு நம்ம அன்பு. அடுத்து வந்து இங்கே அன்பு ரொம்ப டென்ஷனாக இருக்காரு. அதை பார்த்துட்டு கண்மணி கேட்குறாங்க, ஏங்க இவ்வளோ டென்ஷனாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு வந்து அன்பு வந்து சொல்கிறாரு, இல்லை நேற்று வந்து நீ பால் எடுத்துகிட்டு வந்தல, அப்போது நான் திடீர்னு தூங்கிட்டேன். ஏன் அப்படி நான் தூங்கினேன்? எப்போவுமே நீங்கள் தூங்குறது தானேங்க, ஆனால் ஒன்றுங்க பாலை குடிச்சோன்னே சட்டுன்னு படுத்துட்டீங்க, எனக்கு அதுதாங்க ஒன்றும் புரியல அப்படின்னோடனே. அப்படியா அப்படின்னா, சரி பாலில் என்னென்ன போட்ட? என்னங்க நீங்கள் நானுமோ உங்களுக்கு தூக்கம் வர்றதுக்காக வந்து உங்களுக்கு தவறான பொருளை போட்ட மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க. நான் அதெல்லாம் சொல்லலை கண்மணி, பால் நீ என்ன போட்ட அவ்வளோ சீக்கிரம் தூக்கம் வந்து கேட்டேன்னா, அதுவாங்க என்ன போட்டேன் எப்பவும் போல தாங்க, பாலில் வந்து கொஞ்சம் ஏலக்காய் அந்த மாதிரிலாம் போடுவேன்ல, அந்த மாதிரி தாங்க உங்களுக்கு கரெக்டாக போட்டு எடுத்துகிட்டு வந்தேன் அப்படி சொல்கிறாங்க. அப்படியா சரி, நீ பால் எடுத்துகிட்டு வரும்போது வேறு யாராவது உங்ககிட்ட பால் வந்து கொடுத்தாங்களா, இல்லை யார்கிட்டயாவது நீ பாலை கொடுத்தியா அப்படி சொன்னோன்னே யோசிக்கிறாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. ஓ ஆமாங்க ஆமாங்க, இப்போ தாங்க ஞாபகம் வருது, நான் வரும்போது கரெக்டாக வெண்ணிலாவை வந்தார். வெண்ணிலாவா அப்படின்னு ஏங்க டென்ஷன் ஆகுறீங்க? இல்லை வெண்ணிலாவான்னு கேட்டேன் அப்படின்னாங்க. வெண்ணிலா வந்தாலா, தண்ணி இல்லைன்னு சொன்னா, அதனால் பாலை இங்கே வச்சுக்கடி இந்த வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவளே சொல்லிட்டு இருந்தா, சூடாக ஆறி போயிடுமேடி அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ பாவம் உனக்கு ஆறி போச்சு இல்லை அப்படின்னு. நான் அதை நீங்கள் ஆறின பாலை குடிச்சிடுவீங்க ஒன்றும் பிரச்சனைன்னு சொல்லிட்டு அவளுக்கு தண்ணி எடுத்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பாலை வாங்கிட்டு வந்தாங்க. வேறு ஒன்றும் இல்லைங்க, நான் கீழே கூட வைக்கலைங்க பாலை அப்படின்னு சொல்கிறாங்க. கீழே வைக்கலன்னா அதான் அவகிட்ட கொடுத்துருக்கல, அவகிட்ட கொடுத்தாவே அந்த பால் அவள் என்ன செஞ்சுருக்கா தெரியுமா? எப்படி கண்மணி இதெல்லாம் நான் உங்ககிட்ட சொல்லுவேன், நீ இதெல்லாம் சொல்ல தாங்குவியா? முதல்ல உன் ஃப்ரெண்டே உனக்கு இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணுறா, ஆனால் நான் எப்படி உங்ககிட்ட சொல்ல முடியும்? சொன்னால் அதுக்கப்புறமா வந்து நான் லவ் பண்ண விஷயத்தெல்லாம் சொல்ல வேண்டியது இருக்கும் தானே, இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் இருக்குது அவளுக்கு, அவளை இது வரைக்கும் நான் சும்மா விட்டுருந்தேன், இதுக்கப்புறம் எனக்கே வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணியிருக்கா, அவளை நான் இதுக்கப்புறம் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு டென்ஷனாக இருக்காங்க. எங்கே இவ்வளோ டென்ஷனாக இருக்கீங்க அப்படின்னு. ஒன்றும் இல்லை கண்மணி அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, வீட்டில் வந்து செமையாக வந்து பார்ட்டியெல்லாம் வச்சு கலக்கிறாங்க பவி. அதையெல்லாம் பார்த்துட்டு வந்து எல்லாருமே வந்து ஐயோ இந்த பொண்ணை இப்படி பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பார்த்துட்ருக்காங்க. பார்த்தா எல்லாரையும் கூப்பிட்டு டான்ஸ் எல்லாம் ஆடுறாங்க. அதை பார்த்துட்டு பாட்டி செமையாக டென்ஷன் ஆகி பவி திட்ட வராங்க. உடனே பவி செமையாக டென்ஷன் ஆகிறாங்க. ஏன் இந்த வீட்டில் ஒரு டான்ஸ் பார்ட்டி கூட நான் வைக்கக்கூடாதா, என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நான் கூப்பிடக்கூடாதா, என்ன அநியாயமாக இருக்குன்னு கேட்குறாங்க. என்னையே ஏற்று பேசுறியா அப்படின்றாங்க பாட்டி. முதல்ல உன் அப்பா அம்மா கிட்ட நான் சொல்லுவேன் அப்படி சொல்கிறாங்க. இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை அப்படி சொல்லிட்டு பவி கோச்சிட்டு போயிடுறாங்க. அதனால் சமாதானப்படுத்த கார்த்திக் போய்ட்டு அவங்கள சமாதானப்படுத்துறாரு. பாட்டி இப்படி தான் பவி, கொஞ்ச நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, அவங்களுக்கு உன்னை பற்றி தெரியாதுல்ல அப்படி சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் பாட்டி ரொம்ப டென்ஷனாக ஆகிடுவாங்க. அதனால் இதுக்கப்புறம் பாட்டிக்கிட்ட சொல்லிட்டு தான் நம்ம இதெல்லாம் பண்ணணும்னா அதெல்லாம் முடியாது, நான் ஏன் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பவியும் பிடிவாதமாக இருக்காங்க. இந்த சூழ்நிலை யோசிச்சுட்டே இருக்காரு அன்பு. அப்போ கரெக்டாக அங்கே வராங்க வந்து வெண்ணிலா. என்ன அன்பு இந்த டைமில் எங்கே நிற்கிறீங்க, தூங்க போலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, தூக்கம் வரல. ஏன் தூக்கம் வரல? ஏன்னா நீ பாலில் கலக்க வேண்டியதை கலக்கலைல்ல, கலந்தால் தானே எனக்கு தூக்கம் வரும் அப்படின்றாரு. அதை கேட்டு பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாங்க. அது வந்து அப்படின்னோடனே, சீ நீ எல்லாம் ஒரு பொண்ணா, உனக்கு அசிங்கமாக இல்லை அப்படின்னு கேட்டோன்னே, இங்கே பாரு அன்பு, நீங்கள் ரொம்ப ஓவராக பேசுகிறீங்க. நான் என்ன ஓவராக பேசுகிறேன்? உனக்கு அசிங்கமாகவே இல்லை இப்படி பண்ணுறதுக்கு, எனக்கு ஒன்றும் அசிங்கமாக இல்லை. எனக்கு பிடிச்சவர் யார் கூடயும் வாழ்ந்துடக்கூடாது, அது நான் நினைக்கிறதுல என்ன தப்பு இருக்குது? உங்கள் மனசு ஃபுல்லாக நான் தானே இருக்கேன், அப்புறம் நான் தானே உங்கள் கூட வாழணும். நிறைய தடவை சொல்லிட்டேன், நீ என் மனசில் இல்லைன்னு. தேவையில்லாத கற்பனையை வளர்த்துக்கிட்டு நீ ரொம்ப எக்ஸ்ட்ரீம் போயிட்ட. இன்றைக்கி நீ பண்ண வேலை இருக்கே ரொம்ப கேவலமான ஒரு வேலை. எவ்வளோ தைரியமாக இருந்தால் ஏன் பாலில் வந்து இந்த மாதிரி தவறான பொருளை கலந்து கொடுத்துருப்ப? உனக்கு அவ்வளோ தெரியுமா? இந்த விஷயத்தை கண்மணிக்கு தெரிஞ்சா இவ்வளோ துடிச்சு போயிடுவா தெரியுமா? ஆனால் நான் சொல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம் தெரியுமா? கண்மணி தான் காரணம், நீ காரணம் கிடையாது. உன்ன மாதிரி ஆளுங்களெல்லாம் இன்னும் இந்த வீட்டில் வச்சுருக்கிறது ரொம்ப பெரிய தப்பு. ஏன்னா எந்த நேரத்தில் என்ன பண்ணுவேனே தெரியாது, சொல்ல முடியாது. இன்றைக்கி பாலில் இந்த மாதிரி ஒரு பொருளை கலந்த நாளைக்கு இந்த உலகத்தை விட்டு போகிறதுக்காக ஏதாவது கலந்தாலும் கலவை, அவ்வளோ டேஞ்சரஸ் கேளாக இருக்கே நீ அப்படின்னு ஒன்று அதிர்ச்சி அடைகிறாங்க வெண்ணிலா.